சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 91:11 படி, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். இந்த கருப்புள்ள பட்டயமான வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நம்மை பாதுகாக்க, நம்மை கண்ணோக்கி பார்க்க, நம்முடைய காரியத்தை எல்லாம் கத்தனமாக சொல்ல, எல்லாவற்றுக்காகவும் தூதரை நியமித்திருக்கிறார். நாம் எப்போதும் ஜெபிக்கும் போது தூதரை கொண்டு பாதுகாத்து கொள்ளுங்க, தூதனை கொண்டு என்னை வழிநடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது மெய்யாகவே பணிவுடை தூதரை நமக்காக அனுப்புவார். அது மாத்திரமல்ல, இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை நாம் தினதினம் உட்கொள்ள வேண்டும். இந்த சங்கீதம் 91 அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து தியானித்து அதை மனப்பாடம் செய்து அனுதினம் நம் வாழ்வில் நாம் நடக்கும்போது, சாப்பிடும்போது, நாம் எங்கே சென்றாலும் இந்த வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம் எல்லா காரியத்திலும் நம்மளுக்கு வெற்றி தரும்படி, நமக்கு பரிபூர்ண தெய்வீக சுகத்தை கொடுக்கும்படியும், நம்மளை பாதுகாக்க தூதரை கொண்டு அனுப்பும்படியும் நம்மளுக்கு கர்த்தர் வழிவகை செய்வார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த ஆண்டவரே உயிருள்ள வார்த்தை கேட்டுக் கொடுக்குற தேவ ஜனங்களுக்கு தகப்பனே, நீ தூதரை கொண்டு வழிநடத்துங்க ராஜா இயேசப்பா. இந்த ஆவிக்குரிய ஆகாரமான தகப்பனே இயேசப்பா, எங்கள் வாழ்க்கையில் கிரீசியும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எரேமியா 15:16 சொல்கிறது, உம்முடைய வார்த்தைகளுக்கு கிடைத்த உடனே உங்களை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியும் இருக்கிறது சேனைகளின் கர்த்தர். ஆண்டவரே இயேசப்பா, இந்த வார்த்தையை கொண்டு சொல்லியிருக்கிற தகப்பனே இயேசப்பா, இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீட்பெரும் இரட்சகர் மக்கள் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் தகப்பனே. ஆமீன்.